ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، نحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. حياكم الله. الحمد لله. இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற இந்த நூல் மாபெரும் பிரசித்தி பெற்ற ஒரு நூல். ஷேக் இஸ்லாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நூல். முதல் பாடம் முடிந்துவிட்டது. அந்த முக்கியமான பாடங்கள் என்ற அந்த பாடத்தில் முதல் பாடம் நிறைவு பெற்றது. இரண்டாவது பாடத்திற்கு செல்கிறோம். அப்படி என்றால் முதல் பாடம் என்ன? குர்ஆன். பதிலைத்து சொல்லிக் கொள்ளுங்கள். முதல் பாடம் குர்ஆன். அதனால்தான் கல்வியில் குர்ஆன் இல்லாத ஒரு கல்வி இல்லை என்று சொல்கிறார்கள். அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த பரக்கா வேறு எதிலும் கிடையாது. குர்ஆனை ஓதுவதிலும், குர்ஆனை படிப்பதிலும், குர்ஆனுடைய கல்வியை எடுப்பதிலும். அதனால்தான் ஷேக் அவர்கள் குறைந்தபட்ச சூரா ஃபாத்திஹாவும் சூரத்துல் ஜல்சலாவும் சூரத்துன் நாஸ் வரை இருக்கக்கூடிய அதை சரியாக ஓதி, உச்சரிப்போடு ஓதி, தவறில்லாமல் அதை ஓதி மனப்பாடம் செய்து அதனுடைய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வகுப்பில் இருந்து முடிந்து விட்டோம். இன்று இரண்டாவது வகுப்பிற்குள் செல்கிறோம். இது ஏழாவது அமர்வு, ஆறாவது அமர்வு. என்ன சொல்கிறார்கள் நூலாசிரியர் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ்? கால் அல் முஅல்லிஃப் ரஹிமஹுல்லாஹ், இரண்டாவது வகுப்பு இஸ்லாமின் தூண்கள், அர்கானுல் இஸ்லாம். என்ன அர்கானுல் இஸ்லாம்? அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாமின் 5 தூண்களை தெளிவுபட வேண்டும், அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இருந்து, அதாவது அதில் முதலானது, அதிலும் மகத்தானது, அந்த 5 தூண்களில் முதலாவதும் மகத்தானதும் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இஸ்லாம் 5 தூண்னாலே எல்லாரும் எங்க போயிடுறோம்? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். அது எங்க முதலானது ஒன்று எங்கே போனது என்றால் அது ஏதோ கண்ணுக்கு தெரிய வேண்டும். தொழுகையை போல, நோன்பை போல, ஜக்காத்தை போல, ஹஜ்ஜை போல, இது 4ம் கண்ணுக்கு தெரிகிறது. அப்படியா? அப்படி எடுத்துக்கொள்வோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இதோடைய அடிப்படையும் ஷேக் சொல்கிறார்கள், 5 தூண்களில் முதலாவதும் மகத்துவமானதுமாக இருக்கும் என்றால் அது என்ன? ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ். முதல் தூண், அதுதான் தலையானது, அதுதான் அடிப்படை, அதுதான் அஸ்திவாரம், அதுதான் ஆணிவேறு. அதை நாம் விட்டுவிட்டோம் என்றால், அதில் கோட்டையாகிவிட்டது என்றால் மற்ற அனைத்தும் என்னாகிவிடும்? இல்லாமல் போய்விடும். ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இந்த முதல் தூணை நாம் படிக்க வேண்டும். பிஷர்ஹி மஅனிஹா, அதனுடைய அர்த்தங்களோடு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஷேக் சொல்கிறார்கள், அதனின் அர்த்தங்களோடு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எதோடு? அடுத்து இங்குதான் விளக்குகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை விளங்கினதற்கு பிறகு அதனுடைய நிபந்தனைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு என்ன இருக்கிறது? நிபந்தனைகள் இருக்கிறது. அதுதான் என்ன சொல்வோம் அரபி மொழியில்? ஷுரூத் லா இலாஹ இல்லல்லாஹ். ஷுரூத். லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு நிபந்தனை இருக்கிறதா? ஆம், நிபந்தனை இருக்கிறது. வ மஅனாஹா, இது என்ன அர்த்தம்? லா இலாஹ ஐ லா இலாஹ என்றால் மறுக்கிறோம். எதை மறுக்கிறோம்? அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவைகளாக இருக்கக்கூடிய அனைத்தையும் என்ன செய்கிறோம்? மறுக்கிறோம். அவ்வாறு மறுத்து ஒருவனுக்கு மட்டும் உறுதிப்படுத்துகிறோம். எதை? வணங்குவதற்கு தகுதி. அந்த தகுதியை யாருக்கு மட்டும் உறுதிப்படுத்துகிறோம்? முஸ்பிதன் லிஇபாதத்தில்லாஹி வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ்வுக்கு மட்டும், அவனை மட்டுமே வணங்கி அவனுக்கு இணை வைக்காததாக இருக்க வேண்டும். சரி, விளக்கத்திற்குள் செல்வோம். விளக்க உரை யார்? ஷேக் அரஃபாத் ஹஃபிதஹுல்லாஹ். கலிமத்து தௌஹீத், இதுதான் ஆரம்பம் செய்கிறார்கள். கலிமத்து தௌஹீத் தான் மார்க்கத்தில்
கலிமாவிலே சுப்ஹானல்லாஹ் சொற்களிலேயே ஹவானி பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சொற்களிலேயே மகத்துவமான சொல் ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன சொல்? கலிமத்து தௌஹீத். அது என்ன கலிமத்து தௌஹீத்? லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் அதாவது ஒரு இந்த உள்ளமையிலே இருக்கக்கூடிய கலிமாக்களிலேயே மகத்துவமிக்க கலிமா என்றால் அது லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்? நாம் அடிப்படை என்ன? ஏன்? அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணங்கக்கூடாது என்பதை பறைசாற்றக்கூடிய அந்த கலிமத்தினால், அதனால் அந்த கருத்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டுள்ளது. ஏன் என்றால் ஷேக் சொல்கிறார்கள், لأن هذه الكلمة تتضمن إثبات الألوهية لله تعالى. இந்த கலிமா தான் இந்த உலூஹியாவை வணங்குவதற்கு தகுதியை, அந்த வணங்குவதற்கு தகுதியானவன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலூஹியாவை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவன் அல்லாத மற்ற அனைத்திற்கும் இது கிடையாது என்பதை மறுக்குகின்றது. அதனால் தான் இது மகத்துவமானதாக இருக்கிறது. ஃபஹுவல்லதி யஸ்தஹிக்குல் இபாதா, அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு ஈடிணை எதுவும் கிடையாது. அதனால் தான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மறுபடியும் சொல்கிறார்கள், இதே தௌஹீத், இந்த கலிமத்து தௌஹீத் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறின வார்த்தைகளிலேயே மகத்துவமான சிறந்த வார்த்தையாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நபி அல்லாது மற்ற நபிமார்களும் அன்பியாக்களும் சரி, அவர்கள் கூறின வார்த்தைகளிலேயே மகத்துவமான வார்த்தை, சிறப்புக்குரிய வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அஹ்லுஸ் சுன்னah, சுன்னாவின் மக்கள், சத்திய மக்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹை இலக்கண ரீதியாக அணுகும் போது எவ்வாறு அணுகுவார்கள்? அதையும் ஷேக் சொல்கிறார்கள். இது இலக்கண ரீதியானது, இலக்கணம் நாம் படிக்கவில்லை என்றாலும் புரியக்கூடிய ஒரு அளவிற்கு நம்மால் முடிந்தவரை அதை நாம் பார்ப்போம். என்னவென்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபஇன்னஹும் யذ்குரூன அன்ன லா நாஃபியத்து லில் ஜின்ஸ். அது என்ன லா நாஃபியத்து லில் ஜின்ஸ்? அதாவது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா, அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த இலக்கண அமைப்பை பற்றி பேசும் பொழுது இந்த லா என்பது நாஃபியத்துல் ஜின்ஸ், அதாவது எல்லா அந்த ஒரு வகையையே மறுக்கும், முற்றிலுமாக மறுக்கும் இந்த வகைமை. அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் தான் வணங்கப்படுவான் என்றால் அந்த வகையில், அந்த ஃபீல்டில் என்னது, யாரும் கிடையாது என்று மறுப்பது. இது அவனுடைய இடம், இது அவனுக்கானது. இதுதான் லா நாஃபியத்துல் ஜின்ஸ் என்று அரபி மொழியில் சொல்லும். இது ஒரு இலக்கண பாடம். அந்த வகையை, அந்த ஃபீல்டில், அந்த இடத்தில் அவனுக்கு மட்டும்தான் அந்த இடத்திலே உரிமை. மற்ற யார்கள் இருக்குமே, அது யாருக்கும் கிடையாது என்று மறுப்பதுதான் லா நாஃபியா. அது அந்த இணை செயல்படும் விதத்தில் செயல்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அந்த லா நாஃபியல் ஜின்ஸ், அந்த இன்ன என்பது என்னது, உறுதிப்படுத்துகிறது. மேலும் உறுதிப்படுத்தி தஅமல் அமலு இன்ன வஹிகத் பி இன்ன ஃபில் அமல் லிமுஷாபஹதிஹா இய்யாஹ பித்தௌகீத். மேலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹை பொறுத்தவரை கவனியுங்கள், நேரடியாக மொழிபெயருங்கள், நேரடியாக மொழிபெயருங்கள். தெரிந்தது லா இலாஹ என்று நேரடியாக மொழிபெயருங்கள். அதாவது வணங்கப்படுபவன், வணக்கத்திற்குரியவன், அதாவது வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அல்லாஹை தவிர. நேரடி விளக்கம் என்ன? வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அல்லாஹை தவிர. அல்லது இது இன்னும் விளக்கம் போனால், وحذف الخبر لأنه معلوم وتقديره عند أهل السنة والجماعة لا إله معبود بحق إلا الله. அதாவது எந்த ஒரு கடவுள்களும் இல்லை. நேரடி விளக்கம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை சொன்னால் கவனியுங்கள், எந்த ஒரு கடவுள்களும் இல்லை அல்லாஹை தவிர. இதுதான் நேரடி அர்த்தம்.
இங்கே ஒரு பொருள் மறைந்திருக்கிறதா. எந்த கடவுளும் இல்லை என்று மறுக்கிறோம் அல்லவா, அதில் ஒரு மறைவான ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம் அது? எந்த ஒரு கடவுள்களும் உண்மையில் வணங்குவதற்கு தகுதியானவைகள் இல்லை. வித்தியாசம் இருக்கிறது. எந்த ஒரு கடவுள்களும் இல்லை என்பதற்கும் எந்த ஒரு கடவுள்களும் வணங்குவதற்கு தகுதியானவை இல்லை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த வணங்குவதற்கு தகுதியானவன் இல்லை என்பது மறைந்து விட்டது, இந்த பொருளுக்குள் மறைந்து விட்டது. ஏன்? அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், நமக்கல்ல. யாருக்கு? யாருக்கு? இந்த மொழி பேசுபவர்களுக்கு. ஏனெனில் நம் இந்த இலக்கணம் தமிழ் இலக்கணம் அல்ல. நாம் எந்த இலக்கணத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அரபு இலக்கணத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள். நீங்கள் கேட்கலாம், வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற அந்த வார்த்தை இல்லவே இதில் நமக்குத்தான் இல்லை, ஆனால் அவர்களுக்கு அது தெளிவாக தெரிகிறது. இந்த வார்த்தை சொன்னால்தான் அதற்கு சரியான அர்த்தம் என்பது நமக்கு வேண்டால் வரலாம். ஏன்னா நம்ம இலக்கணம் படிக்காதவர்கள் அரபி இலக்கணத்தை. ஆனால் அவர்களுக்கோ அரபுகளுக்கோ இன்று வரை அரபுகளுக்கோ லா இலாஹ என்றால் அது உள்ள அர்த்தம் வெறுமன கடவுள்கள் இல்லை என்று மறுப்பதல்ல, உண்மையில் வணங்குவதற்கு தகுதியான கடவுள்கள் யாரும் இல்லை என்ற அர்த்தம் தானாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஏன்? கவனியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுவல் மஅபூது பில் ஹக். அல்லாஹ் தான் உண்மையில் வணங்குவதற்கு தகுதியானவனாக இருக்கிறான். ஏனெனில் நாம் எப்படி? ஏனெனில் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு வணங்குவதற்கு தகுதியை நாம் மறுக்கிறோம். வணங்கப்படுவதற்கான தகுதி இவர்களுக்கு இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம்? மறுக்கி அல்லாஹ் மட்டுமே இதற்கு தகுதியானவன் என்று சொல்கிறோம். சரி, இப்போது ஒரு கேட்கலாம், இந்த இடத்தில் வெறுமன கடவுள்கள் இல்லை, வணங்குவதற்கு அதாவது வணங்கப்படும் கடவுள்கள் யாரும் இல்லை அல்லாஹை தவிர என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமாகிவிடும்? என்ன அர்த்தம்? இல்லை, கடவுள்கள் யாரும் இல்லை அல்லாஹை தவிர என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஒரு கோணம். மாஷா அல்லாஹ், அது ஒரு கோணம். இன்னொரு கோணம் இருக்கிறது. அதாவது இல்லை என்று சொன்னால் எப்படி இல்லை என்று சொல்கிறது? இதோதான் இருக்கிறார்களே. இப்போது கேள்வி, நாம் என்ன சொல்கிறோம்? இல்லை என்று சொல்கிறோம். அந்த இல்லையோட அர்த்தம் என்ன என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த பூமியில் இல்லாமல் இருக்கிறார்களா? அல்லாஹ் அல்லாது வணங்கப்படுபவர்கள் இல்லாமலா? இல்லை, இருக்கிறார்கள். இருக்கிறார்களா அல்லவா? அப்படி என்றால் எப்படி இல்லை என்று சொல்கிறீர்கள்? அதுதான் இங்கே அர்த்தம். ஏனெனில் இங்கு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அடியார், இல்லை என்பது அவருடைய உஜூதை, அவருடைய உள்ளமையை பற்றி நாம் பேசவில்லை. நாம் இல்லை என்று மறுப்பது, அதுதான் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் அது இல்லை என்றால் உள்ளமையே இல்லை, அவர்கள் இல்லவே இல்லை, அப்படி என்பவர்கள் இல்லாமல் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை. நாம் இங்கு சொல்வது லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் யார் வேணாலும் இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். அல்லாஹ் அல்லாது வணங்கப்படுபவர்கள் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். தர்காக்கள் இல்லையா? கபறுகள் இல்லையா? எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் உண்மையில் யார் இருக்கிறார்? தகுதிக்கு அதற்கான தகுதியை பெற்றவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ். இதுதான் இந்த கலிமத்தின் சாராம்சம். விளங்குகிறதா? இதுதான் இந்த கலிமத்தின் சாராம்சம். யார் வேண்டாலும் இருக்கலாம், ஆனால் தகுதியானவர்கள் யார்? அல்லாஹ் மட்டும்தான். இதுதான் இங்கே லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ் என்று சொன்னால் உண்மையில் அதற்கு தகுதியானவன், அதற்கு உரிமையானவன் யார் என்றால் அவன்தான் இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏனெனில் இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஏனெனில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மக்சூத் என்பது யாருமே இல்லை, உள்ளமையில் இல்லை என்று சொல்லலாம். மௌஜூத், எல்லோரும் இருக்கிறார்கள். வல் வாக்கி யதுல்லு அலா ذلك, நிதர்சனமும் அதுதான் நமக்கு காட்டுகிறது. சிலைகள் வணங்கப்படுகிறது, மரங்கள் வணங்கப்படுகிறது, நட்சத்திரங்கள் வணங்கப்படுகிறது, ஷயாத்தீன்கள் வணங்கப்படுகிறார்கள். ஷேக் எழுதுகிறார்கள், ஏன் மாடு கூட வணங்கப்படுகிறது.
ஷேக் அவர்கள் எழுதுகிறார்கள், மாடு கூட என்னது வணங்கப்படுகிறது, அல்லாஹ் அல்லாது. இன்னும் இதை குர்ஆனிலே அல்லாஹ் நாம் பல வசனங்களில் நாம் இதை பார்க்கலாம். என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலு லிநூஹ் அவர்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள். மேலும் வகாலு லா ததருன்ன ஆலிஹதகும் உங்களுடைய கடவுள்களை நீங்கள் விடாதீர்கள். கடவுள் அப்ப இருக்கிறதா இல்லையா? அங்கே அவர்களுக்கு என்று ஒரு கடவுள் இருக்கிறதா இல்லையா? அப்ப எப்படி கடவுள் இல்லை என்றால் அவர்கள் உள்ளமைய இல்லை என்று சொன்னால் நாம் பொய் சொல்கிறோம் என்று ஆகிவிடும். ஆனால் நாம் இங்கே இல்லை என்று சொல்வது என்ன? அவர்கள் உள்ளமையை பற்றி அல்ல, அவர்கள் அந்த வணங்குவதற்கு தகுதியானவர்களா, அதற்குத்தான் இல்லை என்று சொல்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்கள்? மூசா அவர்களிடம் அலைஹிஸ்ஸலாம் நபியிடம் காலு யா மூசா இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா அவர்களுக்கு கடவுள் இருக்கிறது போல் நமக்கும் ஒரு கடவுளை நிறுவாயாக என்று மூசா அவர்களிடம் கேட்டார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இருக்கின்றது. அல்லாஹ் அல்லாதவர்கள் இருக்கிறார்களா? கடவுள்கள் என்ற இதில் பேரில் இருக்கிறார்கள். ஆனால் தகுதி யாருக்கு? அதுதான் நாம் இங்கே புரிய வேண்டும். மேலும் ஷேக் அடுத்ததாக சொல்கிறார்கள், நபிமார்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கும் ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இதில் தான் பிரச்சனை. அடுத்ததாக செல்லும். எதில் பிரச்சனை? அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு நபிக்கும் ஒரு தூதருக்கும் அவர்களுடைய கூட்டத்திற்கும் ஒரு பிரச்சனை ஆரம்பமாகும் என்றால் அந்த பிரச்சனையோட அடிப்படை எதில் இருக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ். والنزاع بين الرسل وأقوامهم معلوم مذكور في كتاب الله لكن هذه الآلهة كانت يعبدها هؤلاء القوم هي آلهة باطلة. نعم இருக்கின்றது, அவர்களிடம் கடவுள்கள் இருக்கின்றது, ஆனால் அவர்கள் யாரும் உண்மையானவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் அசத்தியத்தில் உள்ள பொய் கடவுள்கள். வலிஹாதா அல்லாஹு தஆலா يقول وإنا أو إياكم لعلى هدى أو في ضلال مبين. சூரத்து சபஅல வரக்கூடிய வசனம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலிஹாதா அல்லாஹு தஆலா يقول ஒன்று நாம் அல்லது நீங்கள் சத்தியத்தில் இருக்கணும். ஒன்று நான் சத்தியத்தில் அல்லது வழிகேட்டில் இருக்க வேண்டும், நபிமார்களை பார்த்து சொல்வார்கள், அல்லது நீங்கள் வழிகேட்டில் அல்லது சத்தியத்தில் இருப்பீர்கள். யாராவது ஒருவர் தான். அடுத்ததாக فلا معبود بحق إلا الله ذلك بأن الله هو الحق وأن ما يدعون من دونه هو الباطل وأن الله هو العلي الكبير. سورة الحج 62வது வசனம். ذلك أن الله هو الحق அல்லாஹ் தான் ஹக்காக இருக்கிறான், அவன்தான் உண்மையானவனாக இருக்கிறான், அவன்தான் உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் இருக்கிறான். அவன் அல்லாது மற்றவர்களை வணங்குகிறார்களே, வணங்கப்படுகிறார்களே, அவைகள் அனைத்தும் பாத்தில், அசத்தியம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வ கலிமத்துல் இலாஹ் வரதத் ஃபி நுசூஸ். இலாஹ் என்ற வார்த்தை மார்க்க ஆதாரங்கள் வந்திருக்கிறது. நாம் இன்னும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த விளக்கத்தில் இருக்கிறோம். இந்த கலிமத்துல் இலாஹ் என்பது மார்க்க ஆதாரங்கள் வந்திருக்கிறது என்றால் ஆம் வந்திருக்கிறது. மஅனல் இலாஹ் என்றால் அல் மஅபூது பில் ஹக். இலாஹ் என்றால் என்ன அர்த்தம்? உண்மையில் வணங்குவதற்கு உரியவன், உண்மையில் வணக்கத்திற்குரியவன். அந்த வணக்கத்திற்குரியவன் என்ற வார்த்தை தான் இலாஹ். அது யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வஹாதா தஃப்ஸீர் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ. இதுதான் அஹ்லுஸ் சுன்னவுடைய தஃப்ஸீராக இருக்கிறது. என்ன? இலாஹ் என்றால் வணக்கத்துக்குரியவன், ரட்சகன் அல்ல. அல்லாஹ் என்றால் யார்? மலையை பொழிவிக்கிறான், மரணுக்கு செய்வான், உணவளிப்பான், இது அல்ல அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். இன்று அல்லாஹ் என்று சொன்னாலே வெறுமன ருபூபியத்துடைய எண்ணம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு, முஸ்லிமுக்கு ஒதுக்கிறது என்றால் அந்த கொள்கை தவறான கொள்கை. அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சொன்னால், அல்லாஹ்வின் அடியார்களே, வணக்க வழிபாடுகள் தகுதியான ஒரே ஒருவன் அவன்தான் என்ற அந்த எண்ணம் வராத வரை அது மாபெரும் பிரச்சனையிலே கொண்டு போய் ஆழ்த்தும். ஏனெனில் வெறுமன நீங்கள் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கும் ரட்சகன், ரப்பு என்ற வார்த்தை இருக்கிறது. எதற்காக நபிமார்கள் வந்தார்கள்? உலூஹியத்திற்காக வந்தார்கள், தௌஹீதுல் உலூஹியா. அப்படி என்றால் நோக்கத்தை மறந்து அல்லாஹ் என்றால் அல்லாஹ் என்ற வார்த்தையிலும் ரப்பு என்ற அர்த்தத்தையே புரிந்து கொண்டால் அது எப்படி? ஆம், ரப்பு இருப்பான், அந்த அர்த்தம் இருக்கும், அதுதான் ஆணிவர், அதுதான் அடிப்படை.
ஆனால் அதுக்காக இங்கே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தால் லா ரப்ப இல்ல ரப் என்று சொல்லி கொண்டு போயிருக்கலாமே. லா ரப்ப, லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு பதிலாக என்ன சொல்லி இருக்கலாம்? லா ரப்ப இல்ல ரப். அப்படி என்ன அர்த்தம்? அதை இதே போட்டு பாருங்கள். என்னது? உண்மையில் இந்த வானம் மலை இதை படைத்து பரிபாலித்து ஆற்றல் பெற்று அனைத்தையும் செய்வோம். உண்மையில் நீங்கள் யாரை வேண்டாலும் சொல்லலாம். ஆனால் உண்மையில் இதற்கு தகுதியானவன், இதை சொல்லுவதற்கு ரப்பாக அல்லாஹ் தான் இதற்கானவன் என்ற இதை சொல்ல வந்தார்கள் நபிமார்கள். எதை சொல்ல வந்தார்கள்? இதை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நீ இவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை உறுதிப்படுத்து, அதற்கு வந்தார்கள். மேலும் இலாஹ் என்ற வார்த்தை இதுதான், உண்மையில் வணக்கத்திற்குரியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இந்த இஸ்லாம் 5 மேல் கட்டப்பட்டுள்ளது. அதில் முதலானது என்ன? இஸ்லாம் கட்டப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் என்றால் ஒரு புனிய கட்டப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள். அதில் முதலாவது அய்யுபதல்லாஹு வயக்ஃபுரு பிமா தூனஹு, அவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும், அவன் அல்லாத மற்றவர்களை நிராகரிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா ஜா இலா கௌமிஹி, அல்லாஹ்வின் தூதருடைய கூட்டத்திற்கு வரும்போது அவர்களை அழைத்தார்கள். என்ன சொன்னார்கள்? அவர்கள் அழைத்து என்ன சொன்னார்கள்? அவர்கள் முதல் அழைப்பு எவ்வாறு இருந்தது? அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கூலு, நீங்கள் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வெற்றி அடைவீர்கள், துஃப்லிஹு. இந்த வசனத்தை பாருங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய கூற்று, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹை சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். அய்யுஹன் நாஸ் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஅபுதூஹு, மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அவனை வணங்கும்படி உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அவனுக்கு நீங்கள் யாதொன்றையும் இணையாக்காதீர்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இதெல்லாம் நேரடி ஹதீஸுகளாக வசனங்களாக இருக்கிறது. வமா மின் நபியின், மேலும் இதை சொல்லிவிட்டு ஷேக் சொல்கிறார்கள், எந்த ஒரு நபியும் இதற்காக வராமல் இல்லை. இந்த அழைப்பிற்காகத்தான் வந்தார்கள். எந்த ஒரு நபியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபிமார்கள் யாரும் இதற்கல்லாது வேறு எதற்கும் அவர்கள் வரவில்லை. எதற்கு? அன்லா யுஅபத இல்லல்லாஹ் வயக்ஃபுரு பிமா தூன, அவன் அல்லாத அனைத்தையும் மறுத்து அல்லாஹ்வை மட்டும் உறுதிப்படுத்துவது. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் சூரத்து ஸுஹ்ருஃபிலே 27வது வசனம், வஇத் கால இப்ராஹீமு லிஅபீஹி வகௌமிஹி இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன், சுப்ஹானல்லாஹ், இல்லல்லதி ஃபதரனி ஃபஇன்னஹு சயஹ்தீன். என்ன சொல்கிறார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பனிடம் சொல்கிறார்கள். நாம் பேச முடியுமா என்று கொள்கையை தந்தையிடம், தந்தைக்கு ஒன்றும் தெரியாமல் வெறும் சுன்னத் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளியிலே போய் தொழுது 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 அவர்கள் ஏற்றின அந்த விஷத்தை தெரியாமல் அவர்கள் வாங்கி வைத்திருப்பார்கள். வெளிப்படையாக இணை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து நாம் சொல்ல முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், தகப்பனிடம் சொல்கிறார்கள், அவர் கூட்டத்திடம் சொல்கிறார்கள், நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்களை விட்டு நான் வெகு தூரமாக இருக்கிறேன், எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன். இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன், யாரை தவிர, இல்லல்லதி ஃபதரனி ஃபஇன்னஹு சயஹ்தீன், என்னை யார் படைத்து எனக்கு இந்த ஆற்றலை, என்னை இந்த அடிப்படை, இந்த இயல்பில் என்னை வைத்தானோ, இந்த கொள்கை இயல்பான இந்த சத்திய கொள்கை என்னை வைத்தானோ, மற்றும் யார் என்னை நேர்வழி செலுத்தினானோ அவனை தவிர. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூற்று. அதே போல் வகால தஆலா, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான் சூரத்து ஆல இம்ரானிலே அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், இந்த வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். குல் யா அஹ்லல் கிதாபி தஆலு இலா கலிமத்தின் ஸவா பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ. சூரத் ஆல இம்ரானிலே 64வது வசனம். நபியே கூறுவீராக, வேதமுடையோர்களே, வேதக்காரர்களே, எங்கள் மத்தியிலும் உங்கள் மத்தியிலும் நீதமான சமமான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். நாம் ஒரு நமக்கும் உங்களை என்னையும் நம் ஒரு சமமான ஒரு விஷயம் ஒன்று சேர்க்கும் என்றால் அதன்பால் நாம் ஒன்று சேரலாம், வாருங்கள். எதில் ஒன்று சேர முடியும்? நாமும் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களும்.
யோசியுங்கள். நாமும் கிறிஸ்துவர்கள், யூதர்கள் இவர்களோடு நாம் சேருவோம் என்றால் ஆம், சேர தயார். எப்போது? அவர்கள் முஸ்லீமாக வேண்டும். அது என்ன விஷயம்? அல்லாஹ் தன் திருமலையை சொல்கிறான், வேதக்காரன் எங்கள் மத்தியிலும் உங்கள் மத்தியிலும் நபியை நீங்கள் அவரை கூறுவீராக ஒரு சமான ஒரு விஷயத்தில் பக்கம் வாருங்கள். சரி, என்ன விஷயம் அது? அதையும் அல்லாஹ் இங்க சொல்லி தெரியான் தன் நபிக்கு. இந்த விஷயத்தை சொல்லுங்கள் அவர்களிடம். இதில் தான் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க முடியும். நாமும் நீங்களும் சேர வேண்டும் என்றால் இதில் தான் சேர முடியும். இந்த பாயிண்டில் தான் சேர முடியும். என்ன? அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ. கவனியுங்கள், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை தவிர எவரையும் நீங்களும் நாமும் வணங்க மாட்டோம். இன்று இந்த கிறிஸ்துவர்களுடனும் யூதர்களுடன் எதை கொண்டு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? முஸ்லிம்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதில் அழைக்காமல், இதில் ஒன்றுபடுத்தாமல் முஸ்லிம்கள் பாரதூரமான விஷயத்திற்கு, வழிகேட்டிற்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த இஹ்வானுல் முஸ்லிமின் போன்ற இவர்களின் சூழ்ச்சியினால் கிறிஸ்துவர்களை சகோதரர்கள் என்று சொல்லிக்கொண்டு, வேதம் கொடுக்கப்பட்டவர்களை சகோதரர்கள் என்று சொல்லிக்கொண்டு, அவர்களும் ஏதோ இஸ்லாத்திலே இருப்பதை போல், நமக்கு இஸ்லாம் என்றால் அவர்கள் அந்த மார்க்கம், எல்லாரும் அல்லாஹுடைய நபி, அல்லாஹ் அனுப்பின நபிமார்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு அசத்திய கூற்றை அவர்கள் மீது போட்டு, அவர்கள் ஏதோ இஸ்லாத்தில் இருக்கிறார்கள், அது இதற்கு முன்னால் இருந்த இஸ்லாம், இது இதற்கு முன்னால் இருந்த இஸ்லாம் என்பது போல் நாம் எல்லோரும் ஒரே கோட்டில் பயணிக்கக்கூடிய, மூன்றும் வெவ்வேறு இருந்தாலும் எல்லோரும் ஒரே கோட்டிலே பயணிக்குவது போல. சுப்ஹானல்லாஹ். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னத்தீன இன்தல்லாஹி அல் இஸ்லாம். அல்லாஹ்விடம் மார்க்கம் ஒன்று இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் தான். என்று அந்த நபி வந்தார்களோ, என்று அந்த நபி வந்து நபியாக பிரகடனப்படுத்தப்பட்டார்களோ, அதற்கு முன்னால் இருந்த அனைத்து மார்க்கமும் என்ன ஆகிவிட்டது? அனைத்து மார்க்கம் முடிந்து விட்டது. அது அனைத்தும் ஒரே மார்க்கமாக ஆகிவிட்டது. அதுதான் என்ன? அல் இஸ்லாம். சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் இந்த ஒற்றை கோட்டில் வர வேண்டும். அதற்கு என்ன அர்த்தம்? முஸ்லிம்களாக ஆகாவே என்று பயணிக்க முடியாது. அல்லாஹ் இங்கு அழைப்புக்குரிய விதம் என்ன? எதை கொண்டு? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ. இது முதல் விஷயம். அடுத்ததாக கவனியுங்கள், வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாபா மின் தூனில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததை கவனியுங்கள், அல்லாஹ்வை தவிர நம்மில் சிலரை வணங்கப்படும் தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஒன்னாகணுமா? இதில் தான் ஒன்னாக முடியும். கலிமத்தின் சவா, ஒரு சரியான ஒரு கூட்டின் பாருங்கள், உங்களுக்கும் நமக்கும். அவன் அல்லாது நம்மில் சிலரை வணங்கப்படும் தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. இதுதான் அந்த நீதமான சமமான விஷயம். இதை அவர்கள் ஏற்காமல் புறக்கணித்து விலகிச் சென்றால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சி சொல்லிவிடுங்கள் என்று கூறிவிடுங்கள். இதை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் நாங்கள் முஸ்லிம்கள், நீங்க சாட்சி சொல்லி போய்விடு, அதுக்கு நீங்க சாட்சி. ஏனெனில் இதை சொன்னால் தான் ஒருவன் முஸ்லிம், இதை செய்தால் தான் ஒருவன் முஸ்லிம். இது கொள்கை. இதற்கும் ஒரு யூதராக இருப்பார், கிறிஸ்தவராக இருப்பார், அல்லது ஒரு ஹிந்துவாக இருப்பார், மார்க்கம் தெரியாதவராக இருப்பார். அவருக்கு அழைப்பதற்கு என்ன தடை? ஆனால் அவரை சகோதரர் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஒன்னாக நாம் பயணிக்கிறோம் என்று மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை உருவாக்கி கேட்டால் அழைப்பு பணி செய்ய வேண்டுமா? அழைப்பு பணி எவ்வாறு செய்வீர்கள்? அழைப்பு பணி நபி எவ்வாறு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு தான் செய்ய முடியும். அதை தாண்டி அழைப்பு விதத்திலும் பிதத்துகள் இருக்கின்றதா இல்லையா? அழைப்பு விதத்தில் பிதத் உருவாக்கப்பட்டதினால் ஏற்பட்ட இந்த சமூகம் சந்தித்த அவகேடுகள் என்ன, அவநிலை என்ன? புது ஜமாத்துகள் உருவானதுதான் மிச்சம். அழைப்பு பணியில் பிதத்வாதிகளாக மாறினார்கள். அழைப்பு பணியில் பிதத்தை புதுமையை புகுத்தினார்கள். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த அடிப்படையை நாம் விட்டுவிட்டோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, வேறு எதை கொண்டும் நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள முடியாது என்பதை இந்த வசனங்கள் அனைத்தும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மேலும் அதே போல் வஹாதில் கலிமன் அதீமா லஹா ஃபதாயில் கஸீரா. நாம் எல்லாருக்கும் தெரியும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தை,
இந்த கலிமத்திற்கு உள்ள சிறப்புகள். என்ன சிறப்புகள்? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல புரிந்து விட்டதா? விளங்கினதா? என்ன சிறப்புகள், என்ன அந்தஸ்து? சொர்க்கம். அதை விட என்ன இருக்கு? சுப்ஹானல்லாஹ். வேற ஏதாவது இந்த பூமியில ஒரு பொருளை காட்டி சொர்க்கம்னு சொல்லுங்க இkhwan. எனக்கு இந்த பூமியில வேற ஏதாவது ஒரு பொருளை காட்டு சொர்க்கம் என்று சொல்லுங்கள். பூமியில் மட்டுமல்ல, மார்க்கத்திலே காட்டுங்களேன். மார்க்கத்தில் இது அல்லாத வேறு ஒரு விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால், கிலாஃபத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் சொர்க்கமா? அதுவும் வழிகேடர்கள் இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதனால் சொர்க்கம் என்று சொல்லி முஸ்லிம்களை, அப்பாவி மக்களை, அவர்களை மூளையை மழுங்கடிக்க செய்து அவர்களை தவறான வழிக்கு இழுத்து செல்கிறார்களே, இதுவா? அந்த ஃபதுல்களில், அந்த சிறப்புகளில் பல சிறப்புகளை சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஷேக் சொல்கிறார்கள், முதல் சிறப்பாக சொல்கிறார்கள், எழுதிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்பினங்களை படைத்ததே இதற்குத்தான். அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களை படைத்ததே எதற்குத்தான்? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகத்தான் அல்லாஹ் படைத்தான் தன்னுடைய படைப்புகளை. சூரத்து தாரியாத் 56வது வசனம் இதைதான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வமா خلقத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்லிக் கொள்ளலாம் அந்த வசனத்தை. எத்தனை முறை சொன்னாலும் சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையுடைய அந்தஸ்து மனிதன் இந்த உயிர் உள்ளவரை அதை ஒலித்துக் கொண்டே இருக்கும் கல்வில். இந்த வசனத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இருந்தால், இந்த வசனத்தின் தஃப்சீர்களை படித்துக் கொண்டே இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ். வமின் அஜ்லிஹா, அடுத்த சிறப்பு, வமின் அஜ்லிஹா அர்ஸலல்லாஹு அர்-ருசுல். என்ன? அஹ்சன்த். அவ்வளவுதான். இதற்குத்தான் நபிமார்களை எதற்கு அனுப்பினான்? ஆட்சி அதிகாரத்தை நிறுவிட. இந்த வழிகேடர்கள் நபிமார்களின் மாபெரும் செயல்களையும் மாபெரும் அழைப்பு பணியையே களங்கம் உண்டாக்குவது போல் ஏதோ மற்ற விஷயத்திற்காக, புற விஷயத்திற்காக, உபரி விஷயத்திற்காகவே நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான் என்பதை போல மக்களை காட்டி, மக்களை ஏமாற்றி நபிமார்களை எதற்கு அனுப்பினான்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்தது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இதுக்குத்தான் வேதங்களையும் இறக்கி அருளினான். வஅன்ஸலல்லாஹுல் குதுப். மூன்றாவது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் வேதங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான். எங்கே செல்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே? நாம் இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் எந்த இடத்திலே நாம் இதை தெளிவாக உணர வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் அடியார்களே சற்று சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹி மின் அம்ரிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி அன் அன்திரு அன்னஹு லா இலாஹ இல்லா அனா ஃபத்தகூன். அல்லாஹ் தன் கட்டளைப்படி வஹி என்னும் உயிருடன் இந்த வஹியை அல்லாஹ் இறக்கி அருளுகிறான். என்ன வஹியை இறக்கி அருளுகிறான்? யாருக்கு அருளுகிறான்? தன் அடியார்களில் தான் நாடுகின்றவர் மீது வானவர்களை இறக்குகிறான். எது? நபிமார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் எதை அனுப்புகிறான்? சூரத்துன் நஹ்லிலே 16வது சூரா 2வது வசனம். சூரா சொல்லும்போது சூராவுடைய எண்ணம், அந்த சூரா நம்பர் தெரிந்தால் வசதியாக இருக்கும் அல்லவா? எனவே நீங்கள் தேடினால் 16:2 என்று அடித்தீர்கள் என்றால் அதில் நெருங்கிய மொழியாக்கங்கள் வரலாம். 16வது சூரா 2வது வசனம் சூரத்துன் நஹ்லிலே பாருங்கள். யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹி மின் அம்ரிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி அன் அன்திரு அன்னஹு லா இலாஹ இல்லா அனா ஃபத்தகூன்.
தன் கட்டளைப்படி வஹி எனும் உயிருடன் அதன் தன் அடியார்களில் அந்த வஹியை கொடுத்து தன் அடியார்களில் தான் நாடுகின்றவர் மீது வானவர்களை அல்லாஹ் இறக்குகிறான். என்ன சொல்லி இறக்குகிறான்? நிச்சயமாக என்னை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் ஒரு இறைவன் அறவே இல்லை, இரட்சகன் அறவே இல்லை. ஆகவே என்னையே வணங்கி என்னை மட்டுமே நீங்கள் அஞ்சுங்கள் என்று தூதர்களே நீங்கள் எச்சரியுங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஃபதுல் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு. அடுத்ததாக வஹாதிஹில் கலிமா ஹியல் உர்வத்துல் உஸ்கா, மேலும் இந்த கலிமா தான் சத்தியத்தின் ஆணிவேறு, உறுதியான அந்த உபதேசம், உறுதியான அந்த சத்தியம் என்னவென்றால், உறுதியான ஒரு விஷயம் என்றால் இதுதான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ். கமா கால அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே 256வது வசனம், சூரத்துல் பக்ராவிலே 256வது வசனம், ஃபமை யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹி ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன்ஃபிஸாம லஹா வல்லாஹு ஸமீஉன் அலீம். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், யார் தாகூத்துகளை நிராகரித்து அல்லாஹ் அல்லாஹ் வணங்கப்படுபவர்களை நிராகரித்து அல்லாஹை ஈமான் கொள்கிறார்களோ அவர் பலமான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். பாருங்கள், பலமான கயிறு வேண்டுமா? பலமான அந்த பிடிப்பு வேண்டுமா? பலமான உறுதி வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அல்லாது வணங்கப்படுவதை நிராகரித்து அல்லாஹ் வணங்க. இந்த அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுவதை நிராகரித்து என்று சொன்னால் எங்கேயோ யோசிக்காதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, யூதர்களையோ கிறிஸ்துவர்களையோ அல்லது இந்துக்களையோ அங்கு இங்கு எல்லாம் யோசனை வேண்டாம். இங்கே வாருங்கள். நம் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களும் அடங்குவார்கள். ஆனால் நம் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தர்காக்களை கொண்டு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கபர்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்று தமிழகம் முழுவதுமாக பெரும்பாலான பள்ளிகளை ஆக்கிரமித்து எங்கு சென்றாலும் இவர்களே எங்கும் நிறைந்து காணப்படக்கூடிய பள்ளிவாசல்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுதான். வெகு தூரமாக யோசிக்க வேண்டாம், இங்கே யோசியுங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹியல் கலிமத்துல் பாக்கியா அல்லதி தக்கரஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் அந்த நிலை பெற்ற ஒரே ஒரு அழியாத நிலை பெற்ற ஒரு கலிமா என்றால் அது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், வ அல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா வ கானூ அஹக்க பிஹா வ அஹ்லஹா வ மன் قال هذه الكلمه. நாம் யார் இந்த கலிமாவை சொல்கிறார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறுகிறார்களோ, அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான். எப்படி பாதுகாக்கின்றான்? கண்ணியப்படுத்துகிறான். அவருடைய ரத்தம், அவருடைய உயிர், அவருடைய பொருள், அவருடைய ரத்தம், அவருடைய பொருள், அவர் இது அனைத்தும் மார்க்க உரிமையாக அன்றி வேறு எக்காரணத்திற்கும் இது எதுவும் என்னது? அனைத்தும் ஹராமாக இருக்கிறது. மாலுஹு வ தமுஹு நஃப்ஸுஹு குல்லுஹா ஹராம் இல்லா பிஹக்கிஹா, இல்லா பிஹக்கிஹா. மார்க்க உரிமை என்று, அது ஏன் மார்க்க உரிமை என்று வந்து விடுகிறது? ஏனெனில் தவறு செய்திருப்பார் என்றால், தவறு மார்க்கத்துக்கு முரணாக மார்க்கத்தை சட்டம் அவர் மீது பாயும், அது வேறு. இதை அல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். இது அல்லாது மார்க்க உரிமைகளாகவே அன்றி இருக்கக்கூடிய எக்காரணத்திற்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமத்தை கூறி இதன் பால் இருக்கக்கூடியவர்களுடைய விஷயங்கள் அனைத்தும், பொருள், உயிர், உடைமை அனைத்தும் ஹராமாக இருக்கிறது. ஏனெனில் எடுத்துக்காட்டா பொருள், உயிர், உடைமை ஹராமாக இருக்கிறது. என்னுடைய பொருள் ஹராம். சரி, கடன் வாங்கியிருப்பார், கடன் கொடுத்தாக வேண்டும், இழுத்தடித்துக் கொண்டே இருப்பார், காசு வைத்திருப்பார். முமாத்தில் என்று சொல்லுவோம் அரபி மொழியில். என்னது முமாத்தில்? முமாத்தில் என்றால் என்ன? கடனை இழுத்தடித்துக் கொண்டிருப்பார், தரமாட்டார். காசு வைத்திருப்பார், ஆனால் என்ன செய்திருக்க மாட்டார்? கடன் கொடுத்தவரிடம் கடனை திருப்பி தர மாட்டார். இவர் எங்கே? நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டேன், என்னுடைய பொருள், உடைமை எல்லாம் ஹராம், அது நீங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லலாமா? இங்கே என்ன வருகிறது? மார்க்கம் என்ன செய்கிறது? இந்த விஷயத்தை கையாளுகிறது. எப்படி கையாள வேண்டுமோ அவ்வாறு மார்க்கம் கையாளும். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை இங்கே மேற்கோள் காட்டுகிறார்கள் ஷேக் அவர்கள். என்ன? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது
உமிர்து அன் உகாதில الناس حتى يشهدوا ان لا اله الا الله وان محمد رسول الله. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ் என்ன, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வாசகத்தையும் வன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமத்தை உண்மைப்படுத்தும் வரை, இதை சொல்லி இதை ஷஹாதத் சொல்லும் வரை நான், அல்லாஹ் சொல்கிறார்கள், நான் அவர்களோடு அந்த மக்களை, சொல்லாத மக்களோடு நான் அவர்களோடு சண்டையிடுவதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன், கட்டளையிடப்பட்டுள்ளேன். அதற்கு நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். எதுவரை? அவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமத்தை அவர்கள் சொல்லும் வரை. வயுகீமுஸ் ஸலாஹ், அதோடு மட்டுமல்ல, அது நிறுத்திவிடக்கூடாது. இது எதை காட்டுகிறது? மார்க்கத்தை அடிப்படையை காட்டுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் வயுகீமுஸ் ஸலாஹ், தொழுகை அதோடு நிறுத்தவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகீமுஸ் ஸலாஹ், தொழுகை நிறுத்த வேண்டும், தொழுகை நிலை நிறுத்த வேண்டும். வயுத்துஸ் ஸகாஹ், அவர்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இதை அவர்கள் செய்தார்கள் என்றால் ஃபைதா ஃபஅலு, அவர் என்னிடமிருந்து அவருடைய உயிரையும் அவருடைய செல்வங்களையும் மார்க்கத்துடைய உரிமையை அன்றி இல்லாமல் அவர்கள் இதை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒருவேளை அவர்கள் இந்த உலகத்தில், கவனிங்க, இந்த உலகத்தில் அவர் செய்ததை கொண்டு நாம் அவரை கணக்கீடு செய்கிறோம். அவர் உண்மையாக சொன்னாரா பொய்யாக சொன்னாரா என்பது அனைத்தும் வஹிசாபுஹு அலல்லாஹ், அவருடைய கணக்கு உண்மையா பொய்யா இதெல்லாம் அது அல்லாஹ்விடம் நாளை மறுமை. என் பொருளை பாதுகாப்பதற்காக ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருந்தால், என்னுடைய பொருள் எனக்கு வேண்டும், என்னுடைய செல்வம் எனக்கு வேண்டும், அதை நான் இழக்க தயாராக இல்லை, அல்லது எனக்கு என்னுடைய உயிர் முக்கியம் என்று எனக்கு அது இழக்க நான் தயாராக இல்லை, இதுதான் இந்த ஹிசாபுஹு அலல்லாஹ் என்ற அர்த்தம். இந்த ஹதீஸில் வஹிசாபுஹும் அலல்லாஹ், அவருடைய கணக்கு அல்லாஹ்விடம் அப்படி என்று சொல்லும் பொழுது உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? வஹிசாபுஹும் அலல்லாஹ் என்று சொன்னால் அது அவர்கள் உண்மையாக சொல்கிறார்களா அல்லது பொய்யாக சொல்கிறார்களா என்பதை அல்லாஹ் அறிவான். அதை அல்லாஹ்விடம் விட்டுவிட வேண்டும். அவர்கள் சொல்லி அதை செயல்படுத்துகிறார்களா, அதை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முறிக்கக்கூடிய விஷயம் இல்லாமல் எதுவும் இருக்கிறதா, அது அவர்கள் முஸ்லிம். அதுதான் அடிப்படை. உள்ளத்தை பிளந்து பார்ப்பதற்கு நாம் யார்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டமாறு வலா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்ததாக கடைசியாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விஷயத்தை பற்றி பேசும்பொழுது அஅலா ஷுஅபில் ஈமான், ஈமானின் உயர்ந்த படித்தரத்தில் இருக்கிறது, உயர்ந்த பிரான்ச், உயர்ந்த கிளை. ஒரு மரமை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த மரம் ஈமான் போல நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த மரத்தின் உச்ச கிளை ஒன்று இருக்கும் என்றால் அது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அல் ஈமான், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் அல் ஈமான் பித்உன் வ சப்ஊன அவ் பித்உன் வ சித்தூன ஷுஅபா. இந்த ஈமான் என்பது 70 அல்லது 60 இருந்து 70க்குள்ள இருக்கக்கூடிய எண்ணிக்கை கொண்ட கிளைகளை உடையது. இதில் அஃதலுஹா, இதில் சிறந்தது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். இதில் கடைசி நிலை, ஈமானின் கடைசி நிலையும் இருக்கிறது. என்ன? இமாதத்துல் அதா, என்னது? வழியில் இடையூறுகளை அகற்றுவது. உதவி செய்யலாம், யாருக்கு யார் வேண்டாலும் உதவி செய்யலாம். சதகா, ஏழைகள் வறியவர்களுக்கு உணவளிப்பது, இது எல்லாம் மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அனுமதிக்கப்பட்ட மிகவும் அறிவுறுத்தப்பட்ட விஷயங்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீ எதை மட்டுமே செய்கிறாய், அதுதான் இங்க பிரச்சனை. கொள்கை இல்லாமல் இந்த செயல்களை செய்வது நிச்சயமாக அந்த மனிதனுக்கு எந்த விதம் ஒரு நலனையும் பயிற்றுவிக்காது. அது கடைசி வரை அவன் எல்லோருக்கும் துனியா கிடைப்பது போல் அவனுக்கும் அது துனியா கிடைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தி தருகிறார். அந்த அந்த டிஃபரன்ஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யார் வேண்டாலும் உதவி செய்யலாம். சமூக பணி கேட்டால் சமூக பணி, தொழுவதற்கு திராணி இல்லை, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்கு. ஆனால் 9 மணிக்கு போராட்டத்திற்கு சென்று போய் நிற்பான், பேனர் வைக்க போய் நிற்பான், போஸ்டர் ஒட்டுவதற்கு போய் நிற்பான், கூட்டத்திற்கு சேர் போடுவதற்கு நிற்பான், கார்பெட்டை விரிப்பதற்கு நிற்பான். அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள். காலங்கள் செல்லும், இவன் அடுத்தவனை பயன்படுத்திக் கொள்வான். இவ்வாறே இந்த பூமி கால சூழல் சுழன்று கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, கடைசியாக சொல்கிறார்கள், வஹாதில் கலிமா ய கைரு மா காலஹு ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், இந்த நபி இந்த கலிமா தான் லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமா தான் நபிமார்கள் கூறின கலிமாவிலே சிறந்த கலிமாக இருக்கிறது. மேலும் இந்த இடத்திலே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் கடைசியாக இந்த ஹதீஸை பார்ப்போம். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துஆ எல்லாருக்கும் தெரியும். என்ன இந்த துஆ? யார் இதை சொல்கிறார்களோ ஒரு நாளில் 100 முறை, கவனியுங்கள், ஒரு நாளில் இதை 100 முறை, என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, அர்த்தம் என்ன இப்ப தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்ன? வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு ஈடிணை யாரும் கிடையாது. அடுத்தது லஹுல் முல்க், அவனுக்கு அனைத்தும் உரித்தானது. வலஹுல் ஹம், புகழ் அனைத்தும் அவனுக்கு உரித்தானது. வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்திற்கும் ஆற்றல் பெற்றவன். இந்த துஆவை ஒரு நாளில் 100 முறை கூறப்படுபவருக்கு என்ன? கானத் லஹு அத்லு 10 ரிகாப், 10 அடிமைகளை விடுவித்த நன்மைகள் அவருக்கு கிடைக்கின்றது. அதோட நிற்கவில்லை, அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படுகிறது. அவர் செய்த தீமைகளில் 100 தீமைகள் அழிக்கப்படுகிறது. அதோடு அவருக்கு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது அந்த நாளில். எதுவரை என்றால், அவர் அந்த காலையில் சொல்லி மாலை பொழுதை அடையும் வரை இத்துணை நன்மைகளும் அவருக்கு கிடைக்கிறது. இவர் சொன்னதை விட வேறு யாரும் சிறந்த வார்த்தையை சொல்லவராக அந்த நாளில் இருக்க மாட்டார். யாரை தவிர என்றால், இவர் சொன்ன இதே செயலை இவரை விட அதிகமாக சொன்னவரை தவிர. அல்லது கூடுதலாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அடுத்ததாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற ஒரு நாளில் 100 முறை சொன்னவர்களுக்கு என்ன என்ன நன்மை? கடல் நுரை அளவிற்கு பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் வேற ஏதாவது ஒரு செயலை காட்டுங்கள். இந்த நன்மைகள் எல்லாம் சாதாரண நன்மைகள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த பூமியிலே சாப்பிடுகிறோமே, 4 கிலோ அரிசி கிடைத்தால், உணவு கிடைத்தால், குடிநீர் கிடைத்தால், இதற்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அதற்கு இதெல்லாம் ஈடாகுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இதை சொல்லி மாள முடியாது. இந்த நன்மைகளை சொல்லி மாள முடியாது. 10 அடிமைகளை விடுவித்த நன்மைகள், 100 புதிய நன்மைகள் எழுதப்படுகிறது. நாம் செய்த 100 தீமைகள் அழிக்கப்படுகிறது. ஷைத்தானின் பாதுகாப்பு கிடைக்கின்றது. கடல் நுரை அளவு இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால், வெறுமன இந்த நன்மைகளை எல்லாம் என் கண்கள் பார்க்கவில்லை, என் நாவு சுவைக்கவில்லை, என் கைகள் அதை உணரவில்லை என்ற அந்த ஒரே காரணத்திற்காகவே இதை இழந்தோம் என்றால், நமக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதெல்லாம் ஆகிரா, இதெல்லாம் அந்த இல்முல் கைப், அந்த நாளுக்கு நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்று நடக்கும் இந்த பாதுகாப்பு இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கிடைத்துவிடும். பாதுகாப்பு கிடைத்துவிடும். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வீர்களா? பாதுகாப்பு, நீங்கள் வீட்டுக்குள் இருந்தால் பிளைட் ஏறி வந்து மண்டையில் விழும். மாட மாளிகையில் இருந்தால் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா உங்களால்? என்ன பாதுகாப்பு என்றால் என்ன பாதுகாப்பு? என்ன மிந்தி மிந்தி போனா என்ன பாதுகாப்பு உங்களிடம் இருக்கிறது? வீட்டுக்குள் இருப்பீர்களா? பிளைட் வந்து விழுந்து விடும் தலையில். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? என்ன பாதுகாப்பு? ஆனால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இங்க இருக்கிறது. இதெல்லாம் எந்த காசை கொடுத்து வாங்குவீர்கள்? இசட் பிரிவு பாதுகாப்பு காசு கொடுத்து அந்த மாதிரியா? ஒய் பிரிவு? ஆனால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு வேண்டும்? எத்தனை ஆட்கள் வேண்டும் உங்களை சுற்றி?
இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹுடைய அந்தஸ்துகள், லா இலாஹ இல்லல்லாஹுடைய சிறப்புகள். பேசிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. ஷேக் அவர்கள் இதோடு முடிக்கிறார்கள். அடுத்ததாக இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஷுரூத்துல் லா இலாஹ இல்லல்லாஹ். இதை அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் நாம் ஆரம்பிப்போம். பிஸ்மில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிக முக்கியமான வகுப்புகள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நூலே மிகவும் பிரசித்தி பெற்ற நூல். அதுவும் இந்த நூலுக்கு விளக்க உரை எழுதியவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலிம். இந்த ஒரு அரிய வாய்ப்பை நாம் பயன்படுத்தி எப்படியாவது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஹுமூல்களை, அந்த சோம்பேறித்தனத்தை எல்லாம் தூக்கி தூரம் வீசி கல்வியின் அமர்வு 2 நாட்கள், வாரம் 2 நாட்களுடைய அந்த அமர்வை அமர்ந்து படிக்கக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.